தொடர்களே அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். உற்சாகமா இருக்கீங்களா? உற்சாகமா இருக்கீங்களா? ஒரு கை தட்டலாமா? டப்பு 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 தட்டி போகலாம். கிராமங்கள்ல குடுக்குடுப்பு யாரும் பண்ணுவான். சாரி தொடர்களே, நேரமானதற்கு நான் காரணத்தை தலைவர் காளிமுத்து சொன்னார். எதிர்பாராத ஒரு விபத்தின் மூலமாக இந்த கோவையில் இருக்கக்கூடிய மண்டல நிர்வாகம், கோவை வடக்கு நிர்வாகம் நடந்து கொண்ட முறை சரியில்லை. அதற்கான விஷயங்கள் தான் தலைமை பார்த்து பேசி தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வாதாடி போராடி 3 மணி நேரம் கழித்து உதவி பொறியாளரை முகவரை பணியிடை நீக்கம் செய்து அந்த உத்தரவை பெற்ற பிறகுதான் அங்கிருந்து நாம் இங்க வந்தோம். ஆனால் ஒரு 3 மணி நேரம் காலதான். நம்ம கூட்டத்தை முடிச்சுட்டு போற நபருக்கு இங்க வந்து பணங்கமா நான் நிறைய பேச வேண்டும் என்று வந்தேன். காலத்தின் அருமையை கருதி ஒரு சில விஷயங்களை மட்டும் கிறிஸ்பா பேசலாம் நினைக்கிறேன். ஊதிய உயர்வு என்பது கிட்டத்தட்ட 26 மாதங்களை கடந்த ஊதிய உயர்வாக வந்த சூழலில் தான் கடந்த ஒரு 3 மாதம், அதாவது டிசம்பர் மாதத்திலிருந்து வேலை பொருள் ஊதிய உயர்வு என்று ஆரம்பிச்சு. அதேமாதிரி 26 நினைக்கிறேன், 26 டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி ஊதிய உயர்வு வேலை பொருள் சம்பந்தமாக பேச்சுவார்த்தை முதலில் துவங்கினாங்க. வாரிய தலைவரோடு நடைபெற்ற டைரக்டர் பினான்ஸ், அவர் தான் சேர்மன் ஆஃப் த கிராஜுவேஷன் கமிட்டி, அவர்களோடு அந்த நடைபெற்ற பேச்சுவார்த்தை முதல்ல சொன்னா ஏற்கனவே வேலை பளு ஜாஸ்தியா இருக்கு, 33% ஜாஸ்தியா இருக்கு, கார்ட் பில்லிங்ல கடுமையான பணிச்சுமை இருக்கு, வேலை பளு தேவையில்லை, இனிஷியல் லெவல் ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும், அவுட் சோர்சிங் ரீடிப்ளாய்மெண்ட் இதெல்லாம் ரோல் பேக் பண்ணணும் என்று சொன்னதன் அடிப்படையில் சரி ஊதிய உரை பேசி முடிக்கலாம் என்று சேர்மன் சொன்னார். ஊதிய உரை தனியா பேசாரு. அப்போ ஊதிய உரை சம்பந்தமாக நடைபெற்ற பல்வேறு பேச்சுவார்த்தைகளை தான் அங்க குறிப்பிட்டேன். சோலை மின்சார வாரியத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கங்கள் 7, கோட் ஆஃப் கான்டக்ட்ல அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கங்கள் அறிஞர் அண்ணா காலத்தில் கொடுக்கப்பட்ட தொழிற்சங்கம் 2, ஒர்க்கர்ஸ் ஃபெடரேஷன் ஏஎஸ். 1970களில் சிடியு, தொமுசா, ஏடிஎம்கே இந்த தொழிற்சங்கங்களுக்கு அங்கீகாரம் 325. சமீபத்தில் எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷன், ஐக்கிய சங்கம் 7 தொழிற்சங்கங்கள் தான் இருக்கு. ஆனா ஜேஏசி என்ற கூட்டமைப்பில் 20 தொழிற்சங்கங்கள் இருக்கு. அதுல பிஎம்எஸ் வரதில்ல. இப்ப லேட்டஸ்டாக 21 பிஎம்எஸ் பொறியாளர் அமைப்பு சேர்ந்திருக்காங்க. நீதிமன்ற வழக்கின் மூலமா அவர்கள் ஜேஏசில லாங் ரன்னா இல்ல. ஜேஏசியில் இருந்து நம்ம தொடர்ந்து என்ன சொல்றோம்னா 26 மாதங்கள் கடந்தாச்சு, ஊதிய உயர்வு சம்பந்தமாக ஜேஏசி சார்பு ஒரு இயக்கத்திற்கு போகலாம் என்று சொல்றோம். நாம் ஆகஸ்ட் மாதம் மாநில மாநாட்டை ஒட்டி 2-3 இயக்கங்கள் அறிவித்தோம். ஒன்று கேங்மேன் பணியாளர் இயக்கம் 7-8 காத்திருப்பு போராட்டம், 23 ஒப்பந்த ஊழியர்கள் மறியல், அதுக்கப்புறம் நிரந்தர ஊழியர் பணியாளருடைய ஊதிய உள்ளிட்ட பல்வேறு 11 அம்ச கோரிக்கைகளை வைத்து ஒரு போராட்டம். தொடர்ச்சியான போராட்டங்கள் நடத்திட்டே வரும். இப்போ அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதத்தில் ஜேஏசி ஆக்டிவா கொடுது. அப்ப ஜேஏசியில ஒரு கோரிக்கை வரும், ஊதிய உயர்வு, இனிஷியல் ரெக்ரூட்மெண்ட், அப்படி பொதுவா இருக்கக்கூடிய ஒரு 3-4 கோரிக்கை வைத்து மட்டும் ஜேஏசி சார்பாக இயக்கத்துக்கு போகலாம்னு சொல்றோம். ஜேஏசியில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் என்ன சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரொபோசல் கொடுக்கட்டும் சொல்லிட்டு இவங்களோட அணுகுமுறையில் நமக்கு மிகப்பெரிய வருத்தம், வித்தியாசம் இருந்துச்சு. இவங்க வேலைக்கு ஆக மாட்டேன் சார். நாம என்ன பண்ணோம், ப்ரொபோசல் கொடுத்து ஒரு போராட்டம் அறிவிச்சோம். மின்சார வாரியமே ஊதிய ஒரு முன்மொழிவை கொடு அப்படி ஒரு போராட்டத்தை அறிவிச்சோம். இதன் பயனாகத்தான் அதுல 18ஆம் தேதி மாலை நேர ஆர்ப்பாட்டம் ப்ரொபோசல் கொடுங்க. 20ஆம் தேதி வாரிய தலைமை அலுவலகத்துல 10 அடுக்கு மாடியில சிட் அவுட்ல ஒரு 200 பேர் கொண்ட ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு சின்னதா உருவலாம். அதுக்கு பிறகு அந்த ஆர்ப்பாட்டம், அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகுதான் மின்சார வாரியம் முன்மொழிவை தந்தது. ஞாபகம், அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போறாங்க. அந்த ஆர்ப்பாட்டத்தை சென்ட்ரல் போர்ட்டிகோவில் நடத்துறோம். அந்த பக்கம் டிகேஎஸ் இளங்கவன், அந்த டிஎம்கே எம்பி டிகேஎஸ் இளங்கவன் நினைக்கிறேன், அவர் கான்ட்ராக்ட் லேபருடைய சங்கத்தினுடைய நிர்வாகிகள் அழைத்துக் கொண்டு சேர்மனை பார்த்துட்டு விபி கேட்ல அப்படி போறாரு. நம்ம இங்க போராட்டம் பண்ணிக்கலாம். இந்த போராட்டம் நடந்த 2 நாள் கழிச்சு வாரியம் முன்மொழியை கொடுக்கும். அந்த வாரிய முன்மொழிகள் தான் கேங்மேன்களுக்கு அண்டர் இன்வெஸ்டிகேஷன், கலவர மாற்றம், பெயர் மாற்றம் அண்டர் இன்வெஸ்டிகேஷன், 6% கன்சிடரேஷன், அதிகாரிகள் கிளாஸ் 1 and 2க்கு இல்ல பே கமிஷன் சேர்க்கிறது என்று அந்த முன்மொழிவு வருது. அந்த முன்மொழிவு வந்த பிறகு பொறியாளர் அமைப்புகள், அந்த 3 அமைப்புகள் மெயினா பொறியாளர் அமைப்புகள் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இந்த கன்சல்டேஷன் எல்லாம் கிடையாது. அதுக்கு பின்னாடி பொலிட்டிக்கல் சில பிரஷர் எல்லாம் கொடுத்து பண்ணி பார்த்தாங்க, முயற்சி பண்ணி பார்த்தாங்க, எதுவும் நடக்கல. அவங்க போராட்டம் தான் இருக்கிறாங்க. ஒற்றை கோரிக்கை, கிளாஸ் 1 and 2க்கு ஊதிய வரை வழங்கிட வேண்டும். அந்த ஒற்றை கோரிக்கை வச்சு போராட்டம் பண்றாங்க. காலையில ஆர்ப்பாட்டம், நண்பகல் ஆர்ப்பாட்டம், லஞ்ச் டைம்ல, ஈவினிங்ல ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து பண்றாங்க. அந்த முதல் நாள் ஆர்ப்பாட்டத்திலேயே நம்ம கருத்து வேறுபாடு இருக்கு. ஒற்றை கோரிக்கை எந்த காலத்துல ஜெயிக்காது, ஒற்றுமையான கோரிக்கை ஜெயிக்கும். அனைத்து சங்கங்களோட ஒற்றுமையான கோரிக்கை ஜெயிக்கும். அதுல அவங்க இன்னும் ஒரு பேசிக்கா என்ன மறக்கிறாங்க அப்படின்னா, ஊதிய ஒரு கிளாஸ் 1 and 2க்கு கிடையாது, ஐடியா ஆக்ட்ல கிடையாது. அவங்க ஐடியா ஆக்ட்ல யாருக்கா அவங்களுக்கு தான் ஊதிய உயர்வு. இவ்வளவு காலமும் மின்சார வாரியத்தில் பொறியாளர்கள் 1 and 2 ஊதிய வாங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால்
தொழிற்சங்கத்தின் பலம், தொழிற்சங்கம் ஐடியாக்களின் கூட தொழிற்சங்கங்கள் வாங்கி கொடுத்தது அவர்களுக்கு. அவங்களும் நாங்களும் சேர்ந்தா வேலை செய்யறோம், சர்வீஸ் பண்றோம், அவங்களுக்கும் கொடுங்க என்று சொன்னதன் அடிப்படையில் 60 ஆண்டுகளாக வாங்கிட்டு வந்தாங்களே தவிர சட்ட ரீதியாக அவங்களுக்கு அது எலிஜிபிலிட்டி கிடையாது. சட்டத்தின் அடிப்படையில் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதை இப்போ ஒரு 4 ஆண்டுகளாக முடிச்சுட்டு உங்களுக்கு கிடையாதுன்னு சொன்னதை அதையும் மீறி வாங்கிட்டே வந்தோம். இந்த முறை இல்லைன்னாங்க. ஆனால் அதை பெற வேண்டும் என்பதற்காக அவர்கள் எடுத்த போராட்ட நடவடிக்கை 5 நாள் ஆச்சு. 6வது நாள் இதே மாதிரி போராட்டத்துக்கு நாங்கள் தயார் கிடையாது. 1. 2வது, ஊதிய உயர்வு உங்களுக்கு மட்டும் இல்லைன்ற மட்டுமா கோரிக்கைங்க. முன்மொழிவு கொடுத்திருக்காங்க. முன்மொழிவுல 6%, வெயிட்டேஜ் 3, கேங்மனுக்கு பழைய 6% கன்சிடரேஷன் சொல்றாங்க, கள உதவியாளர் இன்வெஸ்டிகேஷன் சொல்றாங்க, பகுதி நேர பணியாளர் பத்தி ஒண்ணும் இல்ல, கான்ட்ராக்ட் லேபர் பத்தி ஒண்ணும் இல்ல, இனிஷியல் லெவல் ரெக்ரூட்மெண்ட் பத்தி ஒண்ணும் கிடையாது. இவ்வளவு முக்கியமான இந்த பிரச்சனைகள் இருக்கு. இதை பற்றி எல்லாம் ஜேஏசியில் பேசாம கோரிக்கை வைக்காம 112 மட்டும் கோரிக்கை வைப்பதில் உடன்பட கிடையாது. ஒரு செயலை சொல்றோம். ஒரு ஜேஏசி கூட்டம் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் அலுவலகத்தில் நடக்குது. நாம் தெளிவா சொல்லிட்டோம். அதாவது கிளாஸ் 3 and 4க்கு ஊதிய உயர்வு கொடுப்பது என்பது கட்டாயம், சட்டம், அது ஐடி ஆக்ட். உங்களுக்கு கட்டாயம் கிடையாது. ஆனா அந்த செட்டில்மெண்ட் நடக்கணும். செட்டில்மெண்ட் நடத்துவதற்கான கோரிக்கையை வச்சு நம்ம 2 பேரும் ஃபைட் பண்ணலாம். உச்சகட்டம் நிறைய நடந்தது. ஃபாஸ்டா போயிட்ட நேரம் வேற இல்ல. 1.5 மணி நேரம் பேசலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. 10ஆம் தேதி ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. 10ஆம் தேதி இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை. இந்த 10ஆம் தேதி இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில சேர்மன் சொல்லிட்டாரு, இல்லங்க இவ்வளவுதாங்க, அதிகாரிகளுக்கு வாய்ப்பு ரொம்ப சான்சஸ் கம்மி. கேங்மேனுக்கு கலவுதா நம்ம போறோம், என்ன சொல்றாங்களோ சொல்லிடுவேன், 6% என்ன சொல்றாங்களோ சொல்லிடுவேன். அதை கூட லைட்டா குஷன் வச்சுதான் சொல்றாரு. ஆனா 1 and 2 இல்லன்னு தெளிவா சொல்லிட்டு நாங்க சொல்லிட்டோம், எதுவாக செட்டில்மெண்ட் டேட் பிக்ஸ் பண்ணுங்க நீங்க அப்படின்னு சொல்றோம். இதே மாதிரி ஒரு முறை சொன்னோம், முன்னாடியும் சொன்னோம். அப்ப சேர்மன் டைரக்டர் பினான்ஸ் கேட்கறேன், யாரும் தான் ப்ரொபோசல வாங்க மாட்டேன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொன்னாங்க. வாங்க மாட்டேன்னு சொன்னது யாருங்க? அங்க வாயில சொன்னாங்க, டேட்டை பிக்ஸ் பண்ணுங்க, இடத்தை பிக்ஸ் பண்ணுங்க, டைமை பிக்ஸ் பண்ணுங்க, எத்தனை பேர் கைது போட வராங்கன்னு அப்ப சொல்றேன் நானு. 20 தொழிற்சங்கத்தில் 15 தொழிற்சங்கம் கைது போட வரவாங்க, வருவாங்களா வரமாட்டோம் எங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க டேட்டை பிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அதை ஒரு டேர்ன் பண்ணி ஒப்பந்தத்துக்கு கொண்டு நிறுத்தம். டேட்டை பிக்ஸ் பண்ணாச்சு. பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன் நடந்தது. ஒரு தொழிற்சங்க தலைவர், பழுத்த தொழிற்சங்கவாதி, அவர் சொல்றார், என்னைக்கு பேச்சுவார்த்தை அது 2ஆம் தேதி சேர்மன் நடந்த பேச்சுவார்த்தை சொல்றாரு. எங்க இப்ப என்ன ஊதிய இருக்கு அவசரம், எலெக்ஷனுக்கு அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு அவருக்கு. அப்புறம் பிள்ளை புதுசா வச்சுங்களேன், ஏற்கனவே 26 மாசம் கடந்து வந்தாச்சு. இன்னும் 1 வருஷம் போனா ஃபுல்லா ஒரு வேகிரிஷியா கட்டாட முடியும், அந்த அளவுக்கு வந்துச்சு. இவரு பெரிய அதிமேதாவி மாதிரி அப்புறம் வாங்கிக்கலாம்னு சொன்னார். அப்புறம் வாங்கிக்கலாம் விட்டுட்டோம்னா ஒரு 4 ஆண்டுகள் நமக்கு ஸ்வாக. அடுத்த பே கமிஷன் வந்துடும். பே கமிஷன் ஒட்டி தான் ஊதியம் வாங்குற மாதிரி வந்திருக்கணும். சிஇடி சங்கத்தினுடைய சமயோஜித புத்தியால், நமது போராட்ட வடிவத்தால், உங்களது போராட்டத்தால் இந்த ஊதிய உயர்வை அனைத்து தொழிலாளிகளுக்கும் பொறியாளர்கள் அதிகம் வாங்கி கொடுத்துறோம்னா நம்மால் நடந்திருக்கிறது, வேறு யாராலும் நடக்கல. நம் தமிழ்நாடு முழுக்க ஸ்வீட் எடுத்து கொண்டாடி பட்டாசு வெடிச்சிருக்கிறோம். இது போன்ற பேரவைகளை டிவிஷன் வைஸ் நடத்தி கொண்டே இருக்கிறோம். வேற எந்த தொழிற்சங்கமாவது தொழிலாளியை நேரில் வந்து சந்தித்து நடந்ததை எல்லாம் சொல்லுகின்ற அந்த வழக்கம் எந்த தொழிற்சங்கத்தில் இருக்க? தொழிற்சங்கத்தை சொல்றோம், வீடியோ இருக்கிறோம், மின்கதிர் சேனல்ல போடுறோம், நிறைய பேர் பாக்குறீங்க, கொஞ்சம் பேர் பார்க்காம இருக்கீங்க. என்னெல்லாம் நடந்தது போட்டுருக்கோம். தோழர்களே, மின்சார வாரியத்தில் இப்பொழுது நடந்திருக்கிற ஊதிய ஒரு ஒப்பந்தம் என்பது மிகப்பெரிய இமாலய சாதனை. இமாலய சாதனையை சிஇடி சங்கம் தன்னந்தனியாக நின்று செய்திருக்கிறது என்பதை நீங்கள் பறைசாற்ற. எல்லாருக்கும் தன்னந்தனியாக ஜேஏசி என்ற ஒற்றுமை வேண்டும், கூட்டுக்குழு ஒற்றுமை வேண்டும். ஒற்றுமையும் பிளவுபடக்கூடாது, தொழிலாளர்கள் உரிமையும் போகக்கூடாது, அதிகாரிகளுடைய உரிமையும் போகக்கூடாது. இப்படி ஒரு இடியாப்ப சிக்கலான ஒரு சூழல் இதுவரையில் மின்சார வாரியத்தில் வந்ததே கிடையாது. இந்த முறை வந்தது, நாம் அதை சாதுரியமா டீல் பண்ண ஜெயிச்சோம். பல்வேறு விஷயங்கள் இருக்கு. கேங்மேனுக்காக நம்ம எடுத்த நடவடிக்கை இருக்குல்ல, அதை நம்ம கேங்மேனோட எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல. 19/1 ஆஃப்லைன் இயக்கம் அறிவிக்கிறோம். 19/1 டிசம்பர் 27, 28 செங்கல்பட்டில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தோட முடிவு. ஜனவரி 7 நிரந்தர பணியாளர்கள் இயக்கம் ஒன்று நடக்குது. அது நடந்து முடிஞ்ச உடனே 8ஆம் தேதி வாரிய தலைவருக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் டைரக்டர், டிடிக்கு, அந்த ஊதிய உயர்வு கமிட்டி எல்லாருக்கும் அந்த கடிதத்தை கொடுத்துட்டு தமிழ்நாடு முழுக்க போடுறோம். நீ எஸ்சிட்டு கொடுங்க, டிக்கெட் கொடுங்க, ஆஃப்லைன் இப்படிதான், இனிமேல் ஆன்லைன் வேலை செய்ய மாட்டேன். அந்த ஆஃப்லைன் இயக்கம் என்பது கோயம்புத்தூர்ல தமிழ்நாடு முழுக்க கேங்மேன் இருக்கக்கூடிய பணியாளர்கள் வட்டங்களில் இருந்து சில வட்டங்களில் 70% நடந்தது. ஊட்டியில 70%, 80%, சில வட்டங்கள் 50%, சில வட்டங்கள் 35%. ஆனா ஆவரேஜாக 50%, 55% தமிழகம் முழுவதும் நடந்திருக்கு. இந்த கேங்மேன் கோரிக்கைகள் வெற்றியடைவதற்கு அக்டோபர் 7 போராட்டம் எப்படி அடிப்படை காரணமாக இருந்ததோ அதற்கு இணையாக ஆஃப்லைன் இயக்கம் இருந்திருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா,
ஒப்பந்தம் முடிஞ்சாச்சு, அதிகாரிகளா பார்த்து சால்ல போட்டாச்சு. சால்ல போட்ட பிறகு போர்டு ஆபீஸ்ல ஒரு அதிகாரி சொல்றாரு, தலைவர் ஒப்பந்தத்துல தான் கைது போட்டீங்க, கேங்மெண்ட் கலகர ஆல்மோஸ்ட் வாங்கிட்டு போறீங்க, அப்புறம் இதுக்கு ஆஃப்லைன் இயக்கம் 16ஆம் தேதி கேட்கறாரு. 14ஆம் தேதி செட்டில்மெண்ட் போட்டோம், அதுல வாபஸ் வாங்கவே இல்லை. அவர் சொல்றாரு, சரி அதையா நீங்க கேட்கறீங்க, உங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது, இது டைரக்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கேட்டா நியாயம் இருக்குது, சேர்மன் கேட்டா நியாயம் இருக்குது, ஏதோ ஒரு சிஐ கேட்டா கூட நியாயம் இருக்கு, இது தொடர்பில்லாத ஒரு அதிகாரி நீங்க ஏன் கேட்கறீங்க அப்படின்னு கேட்டேன். அது சொல்றாரு, நான் ஏன் கேட்கறேன், இந்த மாதிரி எங்க பேசிக்கிறாங்க, பேசுறது காது ஊஞ்சி அதை உங்க காதுல போட்டு அப்படின்னு அடிக்கடி அவர் காதுல போட என்கிட்ட. அதுக்கப்புறம் தோடகிட்ட பேசி மையத்தோட பேசி சென்டர்ல பேசி 16ஆம் தேதி 12 மணிக்கு மேலதான் நம்ம அதை வாபஸ் செய்வோம். ஏன்னா அந்த ஆஃப்லைன் இயக்கம் என்பது கேங்மெண்ட் பணியாளர்களுடைய பெயர் மாற்றத்திற்கு மிகப்பெரிய பங்கை அளித்திருக்கிறது என்பதை மீண்டும் இங்க நான் பதிவு பண்ண நினைக்கிறேன். அக்டோபர் 7 பவர்ஃபுல் போராட்டம் வச்சுங்க, ஆனா அது அக்டோபர் 7 போராட்டத்துலதான் வேறு சில விஷயங்கள் நடக்குது. நம்மிடம் இருந்து இப்ப பிரிந்து போயிட்டு வேற ஒரு தொழிற்சங்கத்தில் போயிட்டு மலை போல் சாதனையை செய்ய போகின்ற கனவோடு ஒரு சிலர் போயிருக்கிறாங்க. அது கனவுதான். 3வது நாள் அந்த காத்திருப்பு போராட்டத்தை தொடர்ந்தால் 3ஆம் நாளே நம்ம ஜெயிச்சிருப்போம், 4ஆம் நாளே ஜெயிச்சிருப்போம் என்று பகல் கனவு கண்ட அவர்களுக்கு இந்த 3 மாதங்களில் நாம் செய்த நடவடிக்கைகள் எண்ணற்ற வேலைகளை செய்திருக்கிறோம். ஒரு ஒர்க்கவுட் பேச்சுவார்த்தை டிசம்பர் மாதம் நடந்த பேச்சுவார்த்தை பேசுறோம். 10,000 கேங்மெண்ட் பணியாளர்கள் வேலை வாங்கியிருக்கீங்க, 90 கேங்மெண்ட் மேல செத்து போயிருக்கிறான், 200 கேங்மெண்ட் மேல அடிபட்டு குற்றுயிரும் படிக்க திரும்பி இருக்கிறான். அந்த பணியாளர்கள் மின்சார வாரியத்தில் வேலை செய்யறானா இல்லையானே தெரியாத ஒரு ஒர்க்கவுட் ப்ரொபோசல் நீங்க கொடுத்துருக்கீங்க. 10,000 பேர் கூடி மறைச்சிருக்கீங்களா? இந்த 10,000 பேர் வேலை செய்யறானா இல்லைன்னு சொல்றீங்கன்னா இது எவ்வளவு பேர் ஐயோக்கியத்தனம் இது என்று அந்த கூட்டத்தை கேட்டேன். முதல் ஒர்க்கவுட் கூட்டம் டிசம்பர் மாதம் நடந்தது.